நேற்று ஏறக்குறைய 12 மணிக்கு நானும் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சகோதரி காயத்ரி போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருந்தார்கள். வந்து ஏற்பாடை பார்த்துவிட்டு சென்ற பின்பு களத்தில் இருப்பவர்தான், களப்பணி ஆற்றுபவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்பதை இன்று இந்த பொதுக்கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல, நமக்காக தேடி வந்த கூட்டம். இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். ஆக இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, 2026 திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலை வீட்டிற்கு அனுப்புகின்ற முதல் கூட்டம் இது என்பதை நான் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்ன ஆட்சி நடக்கிறது? ஸ்டாலின் சொல்கிறார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை என்று. பாரத தேசம் முழுவதற்கும் இருக்கும் பொழுது, நான் ஒரு மருத்துவர், இதயத்தில் இருந்து இரத்த நாளங்கள் இந்த உடம்பு முழுவதும் இரத்தத்தை பீச்சி பாய்ச்சி கொண்டிருக்கின்ற இதயம் போல இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களிடம் இருந்து எந்த மாநிலத்திற்கு துரோகம் இழைக்க முடியாது. ஆக 1.5 லட்சம் கோடி ரூபாய் மாநிலங்களிலும் உயர்வடைய வேண்டும் என்று இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் நம் தலைவர் மோடிஜி அவர்கள். எல்லாரும் எனக்கு முன்னால் பேசியிருப்பார்கள், 12 லட்சம் வரை உச்சவரம்பு இருப்பதை பற்றி பேசியிருப்பார்கள். நான் மருத்துவர் என்ற முறையில், ஏனென்றால் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் பொதுக்கூட்டத்தில் விவரமாக பேச இருக்கிறார். ஆனால் மருத்துவர் என்ற முறையில் இதைவிட காப்பி அடிக்கின்ற ஒரு முதல்வர் இந்தியாவிலேயே பார்க்க முடியாது என்பதுதான். ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது. இன்றுதான் மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின். அதுவும் நம் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் மருந்தகங்களை திறந்து இன்று வரை அந்த மக்களுக்கு, பாமர மக்களுக்கு 28,000 கோடி ரூபாய் மிச்சமாகி இருக்கிறது. 28,000 கோடி ரூபாய் சாமானிய மக்களுக்கு. அது மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நான் மருத்துவர் எழுதி கொண்டிருக்கும் கடைக்கு போய் அதோட விலையை கேட்டா பிபி அதிகமாயிடும். அல்சர் மருந்துக்கு எழுதி கொடுத்தா அல்சரோட தன்மை அதிகமாகிவிடும். ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சாமானிய மக்களை பற்றி சிந்தித்த ஒரு தலைவன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மருத்துவத்தை பற்றிய சொல்வதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதுதான். ஏனென்றால் கேன்சர் மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் வர இருக்கிறது என்பதை நான் நெஞ்சுணர்வோடு நன்றியோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் 9 பேருக்கு ஒருத்தருக்கு கேன்சர் வருது. கேன்சரின் சதவீதம் அதிகரித்து விட்டது. 9 பேரில் ஒருவருக்கு கேன்சர் வருகிறது. என் தாய்மார்களில் 30 பேரில் ஒருவர் மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக தொலைநோக்கு பார்வையுடைய சகோதரத்துவத்துடைய மோடி அவர்களால் மட்டுமே தான் இந்த புற்றுநோயை பற்றியும் சிந்திக்க முடியும், புற்றுநோயினால் பாதிக்கப்படுகின்ற மக்களையும் பற்றி சிந்திக்க முடியும். நீங்கள் எல்லாம் என்ன, உங்களுக்கு அமெரிக்கா போயிடுவீங்க. ஆனால் என் பாமர மக்கள், என் கஞ்சா கருப்புக்கு கூட ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அவர் போராடுறாரு காலையிலிருந்து. ஒரு கால் வலிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கால் வலிக்கு ஒரு மருத்துவமனையில் இடம் இல்லை. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வஞ்சித்து விட்டாராம். இங்கே இந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வரும் என்ற மோடி அவர்களுக்கு மருத்துவர் என்ற முறையில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய
மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் சார்பில் வருக வருக என வரவேற்று, இன்றைய காலகட்டத்தில் அவர் இன்று மேடையில் இருக்கிறார். சில பேருக்கு பயமாக இருக்கிறது, அவர் இருப்பதே சில பேருக்கு பயமாக இருக்கிறது. அதனால் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்று சொல்கிறார்கள். அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறோம்.